அன்றைக்கு சௌந்தர்யாவோட நானும் பிரச்சாரத்திற்கு போக வேண்டியதுன்னு நடிகை மீனா அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகை மீனா எவர்கிரீன் நாயகியாக தொடர்ந்து ஹாலிவுட், டோலிவுட், மாலிவுட்னு தூள் கிளப்பி வராங்க. சமீபத்தில் நடிகர் ஜெகபதி பாபு பேட்டியெடுக்கும் விழாவில் கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜெகபதி பாபுவோட சில திரைப்படங்களில் நடிகை மீனாவும் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படங்கள் கொடுத்த பரஸ்பர புரிதலை தொடர்ந்து வெளிப்படையாக தனது பர்சனல் மற்றும் சினிமா கரியர் தொடர்பாக இந்த பேட்டியில் பேசியிருக்காங்க மீனா. அப்படி இதில் மறைந்த நடிகை சௌந்தர்யாவுடனான நட்பு குறித்தும், சௌந்தர்யாவுக்கு விபத்து நிகழ்ந்த தினத்தன்று அவருடன் மீனாவும் பிரச்சாரத்தில் பங்கேற்க இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகை மீனா, எங்களுக்கிடையேயான போட்டி மிகவும் ஆரோக்கியமானதாக இருந்துச்சு. சௌந்தர்யா ஒரு அற்புதமான தோழி, என் நெருங்கிய நண்பர். ஆனால் அவரது மரண செய்தியை கேட்டபோது நான் அதிர்ந்து போயிட்டேன். அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. உண்மையில் அன்று நான் சௌந்தர்யாவோட பிரச்சாரத்திற்கு போக வேண்டியது. என்னையும் அந்த பிரச்சாரத்திற்கு அழைத்திருந்தாங்க. ஆனால் எனக்கு அரசியல் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்கள் பிடிக்காது. நான் படப்பிடிப்பில் இருப்பதாக சொல்லி அதை தவிர்த்துட்டேன். ஆனால் அந்த சம்பவம் நடந்தது அறிந்தபோது மனமுடைந்து போயிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களே மீனா அவர்கள் அப்படின்னும் எல்லோருமே இப்போ ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. நடிகை சௌந்தர்யா அவர்கள் தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய நடிகை. அதுலேயும் ஒரு ரொம்பவே சோகமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க இறந்து போகும்போது கர்ப்பமாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகையாக வலம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டவங்க திடீர்னு விமான விபத்தில் காலமாகிட்டாங்க அப்படின்ற செய்திகளை கேட்டதும் ரசிகர்களில் இருந்து சக நடிகர்கள் வரைக்கும் ரொம்பவே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மீனா அவர்களும், நானும் அந்த இடத்துல போக வேண்டியவ தான், நானும் பிரச்சாரத்திற்கு போயிருக்க வேண்டியவன், ஆனால் எனக்கு பிடிக்காததுனால போகலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமும் இப்போ எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஷாக் கொடுத்துருக்கு. என்னடா இது, இப்படி சொல்லிட்டாங்களே மீனா அவர்கள் அப்படின்னு எல்லோருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி இதை பார்த்து வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் சௌந்தர்யா அவர்களை நிச்சயமாக மறக்கவே முடியாது.